ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஷர் பாலா வீடியோ. இந்த வீடியோவில் காஸ்ட் அக்கௌண்டிங்ல இருந்து நம்ம போட்டுட்டு இருக்கக்கூடிய வீடியோ சீரீஸில் இது 2வது வீடியோ. ஸோ வீடியோ சீரீஸ் 2 இன் காஸ்ட் அக்கௌண்டிங். என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, காஸ்ட் அக்கௌண்டிங்கில் நிறைய இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதில் பார்க்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக வந்து தியரிட்டிக்கலாக தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுலேயும் ரொம்ப பர்டிகுலராக யூஜிசி நெட் காமர்ஸ் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கும் பிஜி டிஆர்பி எழுதுறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த தியரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை வச்சுட்டு நீங்கள் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? அதுக்கு முன்னாடி ஐம் ராஷர் ஃப்ரம் ராஷர் பாலா வீடியோ யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே எண்டு வரைக்கும் பார்த்துட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஓகேவா? இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ காஸ்ட் அக்கௌண்டிங் வீடியோஸ் கேட்டுகிட்டே இருந்தீங்க. நான் ஃபர்ஸ்ட் வீடியோ கொடுத்துல ஒன்று நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் காஸ்ட் அக்கௌண்டிங் ரிலேட்டடான ப்ராப்ளம் வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக நம்ம கொடுக்கறது எனக்கும் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அதை தான் நம்ம என்ன மீனிங் அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்துக்கலாம். இதை பார்க்குறப்ப சம் போடுறது கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட் த சேம் டைம் நான் முதலே சொன்ன மாதிரி மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ காஸ்ட் சென்டர், காஸ்ட் யூனிட்டு, காஸ்ட் மேனுவல், காஸ்ட் ஆடிட்டு, காஸ்ட் கண்ட்ரோல், காஸ்ட் ரிடக்ஷன், இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்டான டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ லைட்டாக அது ஒவ்வொன்றுக்கும் நம்ம டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம இப்போ காஸ்ட் சென்டர்னா என்னன்னு பார்த்துக்கலாம். ஸோ காஸ்ட்டுங்கிறது ஏற்கனவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். காஸ்ட் இஸ் த டோட்டல் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் ஃபார் மேனுஃபேக்சரிங் எ ப்ராடக்ட் டில் த எண்ட் ஆஃப் த சேல் ஆஃப் ப்ராடக்ட். ஓகேவா? ஸோ இப்போ காஸ்ட் சென்டர்னா என்ன அப்படின்னா, இஸ் டிஃபைன்ட் ஆஸ் எ லொக்கேஷன். காஸ்ட் சென்டருங்கிறது ஒரு இடம், ஒரு லொக்கேஷன், ஒரு ஏரியா அப்படின்னு எடுத்துக்கலாம். அல்லது ஒரு பர்சன், ஒரு ஆள் சம்மந்தப்பட்டதை எடுத்துக்கலாம். அல்லது an ஐட்டம் ஆஃப் எக்யூப்மெண்ட், ஏதாவது ஒரு பொருள் சம்பந்தப்பட்டது எடுத்துக்கலாம். அதாவது ஒரு எக்யூப்மெண்ட்டுங்கிறது ஒரு சாதனம் ஒரு அப்படின்ற மாதிரி. அல்லது ஆல் ஆஃப் தீஸ் எல்லாம் கூட எடுத்துக்கலாம். ஃபார் விச் காஸ்ட் மே பி அசர்டைன். அதாவது ஒரு லொகேஷன் அப்படின்னா அதுக்காக எவ்வளோ காஸ்ட் வருதோ அசர்டைன் பண்ணுறது காஸ்ட் சென்டர். அண்ட் யூஸ்டு ஃபார் த பர்பஸ் ஆஃப் காஸ்ட் கண்ட்ரோல் பர்பஸ்க்காக தான் இந்த கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது அந்த காஸ்ட் கண்ட்ரோல் என்னங்கிறது பின்னாடி வீடியோ ஸ்லைடில் வருது, அதில் பார்த்துக்கலாம். ஸோ என்ன லொகேஷன், என்ன பர்சன் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ என்ன எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, காஸ்ட் சென்டர் இன்க்ளூட்ஸ் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஒரு கம்பெனி, மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் அதெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டு, சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டு, மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட், இது நிறைய இருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? உதாரணமாக ப்ரொடக்ஷன், சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டு. ஸோ அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுமே என்ன சொல்லலாம்னா ஒரு காஸ்ட் சென்டர்னு சொல்கிறான். இப்போ ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்னா அந்த ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுங்கிறது ஒரு காஸ்ட் சென்டர் இன் விச் வாட் ஆர் த காஸ்ட் ஆர் இன்கர்ட் அண்ட் வாட் ஆர் த காஸ்ட் ஆர் கனெக்டட் வித் தி ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் அண்ட் விச் ஆர் டு பி அசர்டைன்ட். என்ன காஸ்ட் எல்லாம் அதுக்கு ரிலேட்டடாக லிங்க் ஆகுதோ அதெல்லாம் அசர்டைன் பண்ணுறது, அதுதான் வந்து அதனுடைய ஒர்க்கை பண்ணுறது அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் காஸ்ட் சென்டர். அல்லது ஒரு பர்டிகுலர் ப்ராசஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் ரீஃபைனரி கம்பெனிஸ் எல்லாம் இருந்ததுன்னா, ஆயில் உற்பத்தி பண்ணுறாங்களே ஆயில் கம்பெனி, இப்போ கோல்டு வின்னர் அது மாதிரிலாம் இருக்குன்னா, ஆயில் ரீஃபைனரிங் கம்பெனிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராசஸிங் ஸ்டேஜை தாண்டி தான் வரணும். ஸோ அது மாதிரி வந்து ஒவ்வொரு ஸ்டேஜுமே, ஒவ்வொரு ப்ராசஸிங் ஸ்டேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காஸ்ட் சென்டர்னு சொல்லலாம். அப்போ ஒரு ப்ராசஸ்னா, ஒரு ஸ்டேஜ் ப்ராசஸ்னா அந்த இடத்துல வந்து எவ்வளோ காஸ்ட் நமக்கு வருது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறது, அதுதான் வந்து காஸ்ட் சென்டர். அந்த பிளேஸ் தான் நம்ம சொல்கிறோம், இல்லை லொக்கேஷன் சொல்கிறோம். அல்லது ஒர்க்கு ஆர்டர்னு சொல்கிறோம். ஒரு பர்டிகுலர் ஆர்டர், ஒரு ஜாப் ஒர்க்கை எடுத்து பண்ணுறோம், அதுக்காக ஒரு செலவு என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து எக்ஸாம்பிளாக சொல்கிறோம். இன் ரிலேஷன் டு விச் காஸ்ட் ஆர் அசர்டைன் அண்ட் அக்யூமுலேட்டட். ஸோ இது சம்மந்தப்பட்ட, இது ரிலேட்டடான எக்ஸ்பென்சஸ் எல்லாம் அசர்டைன் பண்ணி நம்ம வந்து அதெல்லாம் கலெக்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி அக்யூமுலேட் பண்ணிட்டே வரும். அப்போ தான் ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனுக்காக அல்லது பர்டிகுலர் சென்டருக்கான எக்ஸ்பென்சஸ் என்னங்க தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் அசர்டைன்மெண்ட் ஆஃப் காஸ்ட், அனாலிசிஸ் ஆஃப் காஸ்ட் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் காஸ்ட். இதெல்லாம் காஸ்ட் சென்டர் தான் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. காஸ்ட் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து காஸ்ட் சென்டர் வந்து டெஃபினட்டாக வேணும். ஒவ்வொரு பர்டிகுலர் லொக்கேஷன், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே அல்லது ஒவ்வொரு ப்ராசஸுக்குமே வந்து எவ்வளோ செலவாகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம். அடுத்து காஸ்ட் யூனிட்னா என்னன்னு பார்த்துருவோம். இந்த காஸ்ட் சென்டர் நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தியரியாவும் உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ காஸ்ட் யூனிட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் எ யூனிட் ஆஃப் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் இன் ரிலேஷன் டு விச் காஸ்ட் ஆர் அசர்டைன். அதாவது ஒரு நாம் தயார் பண்ணக்கூடிய ஒரு பொருளுக்கு உண்டானது. யூனிட் என்னன்னா ஒரு அலகு, தமிழில் சொல்லுவாங்க அலகுன்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு ப்ராடக்ட். இப்போ நம்ம வந்து we are going to produce a one unit அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று கூட ஒரு வீடியோவில் நான் கொடுத்ததில் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஒரு டிஷர்ட் தயார் பண்ணோன்னா அந்த ஒரு டிஷர்ட்டுங்கிறது ஒரு யூனிட். ஓகேவா? ஒரு நம்பர். அந்த ஒரு யூனிட்டுக்கான அந்த ஒரு யூனிட் ப்ராடக்ட்டுக்கு
என்ன காஸ்ட் எல்லாம் வரும், அது என்ன காஸ்ட் எல்லாம் நமக்கு வரும்னு சொல்லி அசர்டைன் பண்றோம். இந்த ஒரு டிஷர்ட் தயார் பண்றதுக்கு, ஒரு டிஷர்ட் தயார் பண்றதுக்கு என்னென்ன காஸ்ட் வருங்கிறத நம்ம கலெக்ட் பண்றதா வந்து காஸ்ட் யூனிட். ஓகேவா? ஒரு யூனிட் ஆஃப் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ். ஒரு சர்வீஸ் பண்றோம்னா நம்ம எக்ஸாம்பிள் கூட சொன்னேன், ஏதாவது ஒரு சர்வீஸ் நாம எடுத்துக்கலாம். அதை நம்ம கேட்குறோம் அப்படின்னா அந்த ஒரு சர்வீஸ்க்கான காஸ்ட் என்னங்கிறத டிட்டர்மைன் பண்றது. ஓகேவா? ஸோ காஸ்ட் யூனிட் இஸ் அ டிவைஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் பிரேக்கிங் அப் ஆஃப் காஸ்ட். ஸோ காஸ்ட் யூனிட்டுங்கிறது ஒரு டிவைசிங். ஸோ அது வந்து என்னன்னா நிறைய என்னென்ன காஸ்ட் வருதெல்லாம் பிரேக்கப் பண்ணி நிறைய சின்ன சின்ன டிவிஷன்ஸாக வந்து பிரியும். ஓகேவா? ஸோ ஒரு ஒரு ப்ராடக்ட் ப்ரொடக்ஷன் பண்ணணும், ஒரு ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா அப்போ ஒரு யூனிட்டுக்கு என்ன காஸ்ட் வருதுன்னு பார்க்குறோம் இல்லையா? அந்த டோட்டல் காஸ்ட் ஆஃப் எ ப்ராடக்ட் வந்து நிறைய சப் டிவிஷன்ஸாக பிரிக்கணும். அதுதான் ப்ராப்ளமே. காஸ்ட் ஷீட்டுன்னு சொல்லுவோம். அதில் என்ன டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ டோட்டல் காஸ்ட் யூனிட், ஒரு ப்ராடக்ட் ஒரு பொருள் தயார் பண்ணுறதுக்கு என்ன செலவாகுதோ அதுதான் காஸ்ட் யூனிட். அந்த செலவை வந்து நிறைய ஸ்மால் சப்டிவிஷன்ஸாக நாம செப்பரேட் பண்ணுறோம், பிரேக்கப் பண்ணுறோம். ஓகேவா? அப்படி பண்ணுறது தான் வந்து காஸ்ட் யூனிட் இருந்தால் தான் நம்ம அதை பண்ண முடியும். அப்படி அதை பண்ணாதான் வந்து ஒரு ப்ராடக்ட் காஸ்ட் என்னங்கிறதும், என்னென்ன ஸ்டேஜில் என்னென்ன காஸ்ட் வருது, என்னென்ன எலிமெண்ட்டுக்கு என்னென்ன காஸ்ட் வருது அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா எலிமெண்ட் அப்படிங்கிறப்ப மெட்டீரியல் ஒரு எலிமெண்ட் ஆஃப் காஸ்ட்டு, லேபர் சார்ஜஸ் வேஜஸ் கொடுக்குறோன்னா அது ஒரு எலிமெண்ட் ஆஃப் காஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ இன்னும் அது சொன்னோன்னா த காஸ்ட் யூனிட்ஸ் ஆர் யூஸ்வலி யூனிட்ஸ் ஆஃப் பிசிக்கல் மெஷர்மெண்ட்டை வச்சு தான் காஸ்ட் யூனிட் சொல்கிறோம். சரி, இப்போ டிஷர்ட்னா ஒரு டிஷர்ட்னா எக்ஸாம்பிள் சொன்னேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஜஸ்ட் இப்போ தான் நான் சொன்னேன். அப்போ நம்பர். ஸோ காஸ்ட் யூனிட் கேன் பி ஐடென்டிஃபைடு பை தி நம்பர், வெயிட்டு, ஏரியா, லென்த்து. ஸோ இதை வச்சு எல்லாம் சொல்லலாம். இப்போ டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்னு வச்சுக்கோங்க. நம்ம துணி வாங்குறோம்னா எத்தனை மீட்டர் சார் வேணும், லென்த்து சொல்கிறோம் இல்லை, எத்தனை மீட்டர் வேணும்னு கேட்பாங்க. அல்லது நம்ம வந்து ஒரு ஆயில் வாங்குறோம் அப்படின்னா நமக்கு எத்தனை லிட்டர் சார் வேணும், ஸோ வெயிட்டேஜ் ஒரு எத்தனை லிட்டரில் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரியான மெஷர்மெண்ட், ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்டு தான் வந்து காஸ்ட் யூனிட் வந்து நம்ம மெஷர் பண்ணுறோம். ஸோ ஒரு யூனிட், ஒரு நம்பர்னா ஒரு டிஷர்ட்டுக்கு என்ன காஸ்ட் ஆகுது. அப்போ ஒரு டிஷர்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு யூனிட் ஆஃப் ஒரு யூனிட், அதுக்குண்டான காஸ்ட் தான் காஸ்ட் யூனிட். ஓகேவா? ஸோ 1 லிட்டர் ஆயில் வந்து என்ன ஆகுதுன்னா அது வெயிட்டேஜ் வச்சு பண்ணுறோம். அப்போ அந்த ஒரு லிட்டருக்கு வந்து 150 ரூபா ஆகுதுன்னா அதுதான் காஸ்ட் ஆஃப் பர் யூனிட். பர் யூனிட்டுங்கிறது ஒரு லிட்டர். ஸோ காஸ்ட் பர் லிட்டர் ஆஃப் ஆயில், அதுதான் வந்து வெயிட்னு சொல்கிறோம். புரியுது இல்லையா? ஸோ காஸ்ட் யூனிட் இது மாதிரியான ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்டில் தான் நம்ம மெஷர் பண்ணுவோம். அதனால காஸ்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு காஸ்ட் யூனிட் கண்டிப்பாக தேவை. ஸோ ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டண்டான பாயிண்ட். ஸோ இது சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன், சில எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் காஸ்ட் யூனிட். நிறைய இண்டஸ்ட்ரீஸில் காஸ்ட் யூனிட்டுக்கு நான் எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த ஸ்லைடு. இதுக்கப்புறம் இன்னொரு ஸ்லைடு இதே மாதிரி இருக்கு. ஸோ அதில் சம்பந்தமாக கண்டிப்பாக உங்களுக்கு 1 மார்க் கொஸ்டின்ல, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ல வரும். இதுல ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடுல வந்து இண்டஸ்ட்ரீஸ் அல்லது ப்ராடக்ட் சொல்லியிருக்கேன். இந்த சைடு வந்து காஸ்ட் யூனிட் சொல்லியிருக்கேன். ஸோ எந்த இண்டஸ்ட்ரி அல்லது ப்ராடக்ட்டுக்கு வந்து எது மாதிரியான யூனிட்னு சொல்லுவாங்கன்னு சொல்றோம். ஸோ ஸ்டீல் ஃபேக்டரி எல்லாம் இருக்கு இல்லையா? அங்க என்ன சொல்லுவாங்க? ஸ்டீல வந்து காஸ்ட் யூனிட் என்ன, ஒரு டன் என்ன, எத்தனை டன் ப்ரொடக்ஷன் பண்ணோமோ ஒரு டன்னுக்கு என்ன ரேட்டுன்னு தான் பார்ப்பாங்க ஸ்டீல் மேனுஃபேக்சரிங் கம்பெனில. அதே மாதிரி சர்க்கரை தயார் பண்றாங்க. சுகர் மில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவும் டன் கணக்கில் தான் சொல்லுவாங்க, ஒரு டன் சுகர் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு. அல்லது நம்ம வந்து ரீட்டைலில் சேல்ஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேஜியில் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது வந்து 1 kg சுகர், 1 கிலோ சுகர் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கெமிக்கல் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டர் கணக்கில் தான் மெஷர் பண்ணுவாங்க. ஸோ கெமிக்கல்ஸ் ஆர் மெஷர்ட் இந்த லிட்டர், அதுதான் காஸ்ட் பர் லிட்டர் ஆஃப் கெமிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிரிக் ஒர்க்ஸ் இருக்கு இல்லையா? செங்கல் எல்லாம் இருக்கு இல்லையா? செங்கல் எல்லாம் நம்ம எப்படி மெஷர் பண்ணுறாங்க தெரியுமா உங்களுக்கு? காஸ்ட் யூனிட் 1000 செங்கல் தான் ரேட் சொல்லுவாங்க. ஒரு செங்கல் ரேட் சொல்ல மாட்டாங்க, 1000 செங்கல் 1000 பிரிக்ஸுக்கு தான் ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இதான் நடைமுறையில் இருக்கு. டெக்ஸ்டைல் பார்த்தீங்கன்னா நம்ம அதிலே சொன்னேன், துணியெல்லாம் வாங்குறோம் அப்படின்னா எத்தனை மீட்டர் வேணும் அப்படின்னா அதை லென்த்தில் சொல்லுவாங்க. ஆட்டோமொபைல் அப்படிங்கிறப்ப நாம வந்து நம்பர்ல சொல்லுவாங்க. ஆட்டோமொபைல்னா ஸ்பேர் பார்ட்ஸ்னாலும் எத்தனை ஸ்பேர் பார்ட்ஸ் வேணும்னு சொல்லுவோம், 2 வேணும் 1 வேணும்னு சொல்லிட்டு. இல்லை ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு காரே வாங்கணும்னா கூட 1 கார் 2 கார் இப்படி சொல்லுவோம். 2 வீலர்னாலும் அதே மாதிரி தான். ஓகேவா? அதே மாதிரி ஐஸ்கிரீம் ஆர் கேக் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இருந்ததுன்னா என்ன சொல்றோம்? ஐஸ்கிரீம் எல்லாம் கிலோல எத்தனை கேஜி, ஒரு பர்த்டேக்கு வந்து கேக்கே ஆர்டர் பண்ணா கூட எத்தனை கிலோ கேக்குன்னு கேட்குறோம் இல்லையா? ஸோ அது மாதிரி அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிலோகிராமில் மெஷர் பண்ணுறோம். பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டர் கணக்கில் சொல்லுவோம். 1 லிட்டர் பெயிண்ட், 2 லிட்டர் பெயிண்ட்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் காஸ்ட் யூனிட் ஆஃப் பெயிண்ட் கம்பெனிஸ். ஓகேவா? பெயிண்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ். அப்புறம் ஃப்ரூட்ஸு, பென்சில் இதெல்லாம் வந்து எப்படி சொல்லுவாங்க? டசனில் சொல்லுவாங்க. பென் வந்து ஒரு பேனா ஒரு பென்சில் கூட சொல்லுவாங்க. ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டசன் கணக்கில் சொல்லுவாங்க. இப்போ டிபார்ட்மெண்டெல்லாம் ஸ்டோர் வந்ததுக்கப்புறம் நம்ம வெயிட்டேஜ் போட்டு எத்தனை கிலோ வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கிலோவுக்கு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இன் ஜென்ரல் ஃப்ரூட்ஸ்னா 1 டஜன் ஃப்ரூட்ஸுங்கிறது தான் வந்து கான்செப்டாக இருந்தது. இப்போ இந்த
ட்ரெண்டில் கொஞ்சம் மாறி இருக்கு. ஸோ இண்டஸ்ட்ரீஸ் இன்னும் கொஞ்சம் சொன்னால் பேப்பர் மில்லெல்லாம் பார்த்தீங்கன்னா பேப்பர் வாங்கணும்னு எத்தனை ரீம்னு சொல்லுவாங்க இல்லையா, எத்தனை ரீம் பேப்பர் அப்படிம்பாங்க. ரெடிமேட் கார்மெண்ட் யூனிட்ஸ் எல்லாம் இப்போ நான் டிஷர்ட் எக்ஸாம்பிள் சொன்னேன், டிஷர்ட்டோ பர்முடாஸோ ஒரு பனியனோ இது மாதிரி என்ன சொன்னாலுமே அதெல்லாம் நம்பரில் தான் சொல்லுவாங்க. மோட்டார் டிரான்ஸ்போர்ட் இல்லையா, அது கிலோமீட்டர், பஸ்ஸோ அல்லது ட்ரக்ஸ் வண்டியோ ஆட்டோ இதெல்லாம் சொன்னீங்கன்னா கிலோமீட்டர் எத்தனை கிலோமீட்டருக்கு அப்படின்னு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதுதான் அது சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் வந்து மோட்டார் டிரான்ஸ்போர்ட் எல்லாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மொபைல் சொல்கிறோம், மொபைல்னா என்ன அர்த்தம், டெலிகம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட்ஸ். அந்த மொபைல்னாலும் ஒரு மொபைல் நம்பரில் தான் மெஷர் பண்ண முடியும். ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சரும் அதே மாதிரி தான் நம்பர், எத்தனை ஃபர்னிச்சர் வேணும், எத்தனை சேர் வேணும், எத்தனை டேபிள் வேணும் அப்படி மெஷர் பண்ணுறோம். ஸோ ஹாஸ்பிட்டலுங்கிறது பர் பேஷண்ட் டே, ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம ஒரு இன்பேஷண்ட்டாக இருக்கோம் அப்படின்னா எத்தனை நாள் தங்கியிருக்காங்களோ அதுக்குண்டானதான் காஸ்ட் யூனிட் மெஷர் பண்ணுவாங்க. அதுக்கு தான் காஸ்ட் பர் பேஷண்ட் டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எலக்ட்ரிசிட்டினா எத்தனை யூனிட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அல்லது கிலோவாட் ஹவரில் மென்ஷன் பண்ணுவாங்க. கான்ட்ராக்டர்னா ஒரு ஜாப் ஒர்க் எடுக்கிறாங்க இல்லையா, ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஒரு கான்ட்ராக்ட் எடுத்தாருன்னா அதுக்கு வந்து ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. டோட்டலாக இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்கறது என்ன ரேட்டுங்கிற மாதிரி அது பர் ஜாப்ல வந்து காஸ்ட் யூனிட் மெஷர் பண்ணுவாங்க. ஸோ வாட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேங்க் வீட்டுக்கு வந்து ஓவர் டேங்குக்காக வாட்டர் வாங்குறோன்னா 1000 லிட்டர் கணக்கு தான் இருக்கும், 3000 லிட்டர் 6000 லிட்டர் இப்படி தான் வாங்குவோம். ஸோ பர் 1000 லிட்டருக்கு என்ன ரேட்டுங்கிற மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் காஸ்ட் யூனிட் இன் டிஃபரெண்ட் அண்ட் வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஓகேவா. இப்போ காஸ்ட் கண்ட்ரோல் என்னன்னு பார்த்துருவோம். ஸோ காஸ்ட் கண்ட்ரோல் இஸ் ஒன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் அப்ஜெக்டிவ் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டிங். ஏன்னா அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டிங் போன வீடியோலேயே நான் கொடுத்துருக்கேன். ஸோ மெயின் அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா 4, இதில் 3 இம்பார்ட்டன்டான அப்ஜெக்டிவ் வருது. இது வந்து எல்லா வந்து காஸ்ட் அக்கௌண்டிங் அப்ஜெக்டிவ்ல இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவ் காஸ்ட் கண்ட்ரோல். ஓகேவா. இட் மீன்ஸ் தட் த ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் ஃபிக்ஸட். காஸ்ட் கண்ட்ரோல் எப்படி பண்ண முடியும், அதாவது அடக்க விலை கட்டுப்பாடு எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு எலிமெண்ட் ஆஃப் காஸ்ட்டுக்குமே ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, ஒரு ஸ்டாண்டர்ட் நார்ம்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் தயார் பண்ணுறதுக்கு வந்து மெட்டீரியல் வாங்குறோம்னா இவ்வளோ அமௌண்ட்டுக்கு மெட்டீரியல் வாங்கினா ஓகே, இவ்வளோ இந்த மெட்டீரியல் வாங்குறதுக்கு இவ்வளோ தான் செலவு ஆகும் அப்படின்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். தட் இஸ் அ ஃபிக்சேஷன் ஆஃப் ஸ்டாண்டர்ட். இப்போ அப்புறம் மெட்டீரியல் வாங்கியிருப்போம் ஆக்சுவலாக, அப்போ வாங்கின பர்ஃபார்மன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மெட்டீரியல் எவ்வளோ ரேட்டுக்கு வாங்கியிருக்கோமோ அந்த ரேட்டுக்கும் நம்ம ஸ்டாண்டர்ட் ஏற்கனவே இவ்வளோ தான் ஆகும்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கறது, அதுதான் காஸ்ட் கண்ட்ரோல். அப்போ கம்பேர் பண்ணி பார்க்கறப்ப தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண அதிகமாக வாங்கிட்டோமா குறைவா இருக்கான்னு தெரியும். ஓகேவா. ஸோ டிஃபரன்ஸ் உங்களுக்கு காஸ்ட் கண்ட்ரோலுக்கும் காஸ்ட் ரிடக்ஷனுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. காஸ்ட் கண்ட்ரோலுங்கிறது வந்து கம்பேரிங் ஆஃப் த ஸ்டாண்டர்ட், கம்பேரிங் ஆஃப் த ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த பர்டிகுலர் காஸ்ட் எலிமெண்ட் வித் தி ஸ்டாண்டர்ட் நார்ம்ஸ் ஃபிக்ஸட் பை த கம்பெனி ஃபார் மேனுஃபேக்சரிங் ஆஃப் த சேம் ப்ராடக்ட். ஓகேவா. அதுக்காக ஃபிக்ஸ் பண்றது தான் வந்து காஸ்ட் கண்ட்ரோல். கம்பேர் பண்ணி பார்த்து என்ன டிஃபரன்ஸ் இருக்கு இல்ல கரெக்டா தான் இருக்கா அப்படிங்கறத வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா. ஸோ என்னென்னலாம் காஸ்ட் கண்ட்ரோல் டெக்னிக்ஸ் இருக்கு அப்படின்னா இதெல்லாம் தான் நம்ம சம்மா சாப்டர்ஸ் பார்க்க போறோம். இதெல்லாம் வந்து ஸ்கோப் ஆஃப் த காஸ்ட் அக்கௌண்டிங் கூட எடுத்துக்கலாம். ஸோ மெட்டீரியல் கண்ட்ரோல் தனி சாப்டரா பார்க்க போறோம், லேபர் கண்ட்ரோல், ஓவர் ஹெட் கண்ட்ரோல், பட்ஜெட்டரி கண்ட்ரோல், ஸ்டாண்டர்ட் காஸ்டிங், மார்ஜினல் காஸ்டிங், இது ஒவ்வொன்றுமே செப்பரேட் இண்டிவிஜுவல் சாப்டர்ஸ். ஒவ்வொன்றும் தனித்தனியா வந்து எதுக்காக படிக்கிறோம் அப்படின்னா காஸ்ட் கண்ட்ரோலுக்காக தான். ஸோ காஸ்ட் கண்ட்ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் டேர்ம் யூஸ் பண்றோம் காஸ்ட் அக்கௌண்டிங்லன்னா காஸ்ட் ரிடக்ஷன். நான் முதல்ல சொன்ன காஸ்ட் ரிடக்ஷன் வேற, காஸ்ட் கண்ட்ரோல் வேறங்கிறது. காஸ்ட் ரிடக்ஷன்ங்கிறது வந்து ஒரு பொருள் தயார் பண்றதுக்கு என்ன செலவாகுதோ அந்த செலவை குறைக்கிறதுக்கு பார்க்கணும். ஸோ வி ஹாவ் டு டேக் த மோர் எஃபர்ட்ஸ் ஃபார் த ரிடக்ஷன் ஆஃப் த காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ். அது நம்ம செய்யணும், அதுதான் காஸ்ட் ரிடக்ஷன். ஓகே. ஆல்வேஸ் நம்ம செலவை குறைச்சிட்டே வரணும், செலவு குறைக்கிறதுக்கு தான் நான் ட்ரை பண்ணணும். ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரா மெட்டீரியல் வாங்கணும் அப்படின்னா அந்த ரா மெட்டீரியல் எங்க அவைலபிளா இருக்கு, ரேட் கம்மியா இருக்கு, பட் வந்து வி ஷுட் நாட் மேக் காம்ப்ரமைஸ் இன் தி குவாலிட்டி ஆஃப் த மெட்டீரியல், குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட். அதுதான். அப்போ நம்ம பொருளோட குவாலிட்டி குறைக்காம இப்போ லாஸ்ட் லைன்ல இருக்கு வித் டிமினியூஷன் இன் தி குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட். ப்ராடக்ட்ல எந்த ஒரு ரிடக்ஷன் டிக்ரீஸும் இருக்கக்கூடாது, காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. பர்மனன்ட் ரிடக்ஷனா நம்ம எந்த அளவுக்கு செலவு குறைக்க முடியுமோ அதை நம்ம பார்க்கணும். ஏன்னா நமக்கு ப்ரொடக்ஷன் பண்ணி நம்ம மார்க்கெட் பண்ணி ப்ராஃபிட் ஏர்ன் பண்றோம் அப்படின்னா அதுக்கு வந்து பாருங்க சொல்லியிருக்கேன், ப்ராஃபிட் கேன் பி மேக்ஸிமைஸ்டு எய்தர் பை இன்க்ரீசிங் த சேல்ஸ். நமக்கு நிறைய ப்ராஃபிட் நிறைய ஏர்ன் பண்ணோம், ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணோம். ஓகேவா. சேல்ஸ் நிறைய பண்ணோம்னாலும் ப்ராஃபிட் கிடைக்கும். ஒன் மோர் பாயிண்ட் வந்து ரிடியூசிங் த காஸ்ட், செலவை குறைக்கிறதுக்கும் நம்ம ஸ்டெப் எடுக்கணும். ஸோ காஸ்ட் ரிடக்ஷன் இஸ் அனதர் ஒன் இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டிங் கூட. ஓகேவா. அடுத்து காஸ்ட் ஆடிட் பார்த்துருவோம். ஸோ காஸ்ட் ஆடிட்டுங்கிறது வந்து 2 பாயிண்ட் இருக்கு. ஆடிட்டிங் உங்களுக்கு தெரியும், வெரிஃபிகேஷன் ஆஃப் த அக்கௌண்ட்ஸ் வித் வவுச்சர்ஸ், பில்ஸ், ரிசிப்ட் இதெல்லாம் வச்சு நம்ம அக்கௌண்டிங் எல்லாமே வெரிஃபை பண்ணி பார்க்கறது தான் வந்து இல்லையா. ஏன் அப்படின்னா அக்யூரசி சரியா இருக்கணும், தவறு நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான். அதே மாதிரி தான் காஸ்ட் புக்ஸ் எல்லாம் அல்லது காஸ்ட் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபிகேஷன் பண்றது தான் காஸ்ட் ஆடிட். அட் த சேம் டைம் அதனுடைய அக்யூரசி உண்மைத்தன்மை
ஓகே, நம்பகத்தன்மையை வந்து வெரிஃபை பண்றதுதான் காஸ்ட் ஆடிட். அதனால நாம வந்து என்னெல்லாம் காஸ்ட் எல்லாம் எஸ்டிமேட் பண்ணியிருக்கோம், எவ்வளவு செலவு ஆயிருக்கு அப்படிங்கறத வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்றது இல்லை. ஓகேவா, போஸ்ட்மார்ட்டம்னு என்ன தூண்டி துறவி பாக்குறது கிடையாது. நாம வந்து அது மாதிரி செலவு அதிகமாகாம சரியா பண்ணியிருக்கோமா, செலவு அதிகமாகிறது அதை விட்டுருங்க. அதாவது ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் தான். ஓகேவா, ஸோ சரியா பண்ணிட்டு இருக்கோமா, செலவு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அது சரியான வழியில போயிட்டு இருக்கோமா, அதுக்கு உண்டான ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸோ வெரிஃபிகேஷனுக்கு உண்டான ப்ரூஃப் எல்லாம் இருக்கா அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்து பண்ணணும். அப்பதான் we can take the effective policy, அதாவது we can frame the effective policy and take the effective decision in the company. ஓகேவா, ஸோ காஸ்ட் மேனுவல்ங்கிறது ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் வேர்ட் டேர்ம்ஸ் யூஸ்டு இன் தி காஸ்ட் அக்கௌண்டிங். என்னன்னா காஸ்ட் மேனுவல்ங்கிறது இஸ் அ டாக்குமெண்ட் which sets out the responsibilities of the persons costing in the routine. அதெல்லாம் வேண்டாம். என்னன்னா காஸ்ட் மேனுவல்ங்கிறது வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதுக்குண்டான டாக்குமெண்ட்ஸ். ஓகேவா, இப்போ காஸ்ட் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணோம்னா அது ஒரு ஃபார்மேட் இருக்கு, ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அது மாதிரி அதை வச்சு தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும். பாருங்க, இட் டிஸ்கிரைப்ஸ் த ஸ்கீம். ஸோ ஸ்கீம் ஆஃப் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமா நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் எழுதிடுறீங்க இல்லையா, அப்போ இப்போ வேல்யூ பண்றோம். இப்போ ஸ்டாஃப் வந்து ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் வந்து வேல்யூ பண்ணுவாங்க, உங்க பேப்பரை கரெக்ட் பண்ணுவாங்க. கரெக்ட் பண்றப்ப அந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிறதுக்கெல்லாம் ஆன்சர் கொடுத்துருவாங்க. அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா, ஸ்கீம் ஆஃப் வேல்யூஷன் சொல்லுவாங்க. வேல்யூ பண்றதுக்கு உண்டான ஸ்கீம். அது மாதிரி காஸ்ட் அக்கௌண்டிங் சம்பந்தப்பட்டது அதை ரெடி பண்றதுக்கு உண்டான ஸ்கீம்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கறது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொசீஜர் இதுதான் செய்யணும். காஸ்ட் கலெக்ட் பண்றதுக்கு இதை பண்ணிக்கோங்க, காஸ்ட் டேட்டா ரிப்போர்ட் பண்றதுக்கு இதை பண்ணிக்கோங்க, ரிப்போர்ட்டிங் சிஸ்டம் எப்படி, காஸ்ட் அனலைஸ் பண்றதுக்கு வந்து இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றதுதான் காஸ்ட் மேனுவல். ஓகேவா, சோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் யூஸ்ட் இன் தி காஸ்ட் அக்கௌண்டிங். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டவுட் இருக்கிறப்ப ஒன்ஸ் அகைன் நீங்க போட்டு பாருங்க. டெஃபினட்டா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனல் வந்து காஸ்ட் அக்கௌண்டிங் ரிலேட்டடான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ வெரி மச். ஆல் தி வெரி பெஸ்ட்.